ஹலோ. நாம இந்த வீடியோல நேரம் போனதே தெரியலன்னு சொல்றவங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி. உங்களுக்கான நேரம் வந்ததால் தான் இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்க. நேரம் என்பது வாழ்க்கையின் மிக முக்கியமான வளம். பணம் பொருள் இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம். ஆனால் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் மீண்டும் திரும்ப கிடைக்காது. அதனால் நேரத்தை திறம்பட கையாளக்கூடியவரே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். வாங்க சீக்கிரமா ஒரு ஸ்மால் ஸ்டோரி பார்த்துட்டு நம் நேரத்தை பயனுள்ளதாக மாத்த டிப்ஸ் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வர பாருங்க. அரவிந்த் ஒரு எந்திரத்துறை பட்டதாரி. சிறந்த மதிப்பெண்களோடு படிப்பை முடித்த பிறகு ஒரு ஐடி நிறுவனத்தில வேலைக்கு சேர்ந்தார். ஆரம்பத்தில அவர் மிகுந்த உற்சாகத்துடன் வேலை செய்தார். ஆனா சில மாதங்களில் அவரின் வாழ்க்கை குழப்பமாகி போனது. அரவிந்தின் தினசரி கால அட்டவணை: காலை 7 மணிக்கு எந்திரிப்பது, காலை 9:30 மணிக்கு அலுவலகம் கிளம்புவது, மாலை 6:30 வீடு திரும்புதல், இரவு 8 சீரியல் மொபைல், இரவு 12 மணிக்கு தூக்கம். அவருக்கு வேலை நேரத்துல ரொம்ப வேலை சுமை இருந்தது. ஆனால வீட்டிற்கு வந்ததும் சமூக ஊடகங்களில் நேரம் கழிப்பது, சீரியல் பார்ப்பது அவரை சோர்வாக்கியது. காலப்போக்குல அவருக்கு ஒரு உணர்வு வந்தது. நான் 4க்கு 10 மணி நேரம் வேலை செய்கிறேன், ஆனால் என் கனவுகளுக்காக எதுவும் செய்யவில்லை. அந்த நொடியில தான் அவரோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. ஒரு நாள் அவர் அவரது பள்ளி ஆசிரியரை சந்தித்தார். அவர்கள் கேட்டார், அரவிந்த், உன்னால் தினமும் 1 மணி நேரம் உன் கனவுக்காக ஒதுக்க முடியாதா? அந்த ஒரு கேள்வியே அவரை சிந்திக்க வைத்தது. அதற்கு பிறகு அவர் எடுத்த முடிவுகள்: புதிய கால அட்டவணை. காலை 6 மணிக்கு எழுதல், 6:30 முதல் 7:30 புத்தக வாசிப்பு, தொழில் திட்டத்துக்கான வேலை, காலை 9 மணிக்கு அலுவலகம், மாலை 6:30 மணிக்கு வீடு திரும்புதல், இரவு 7:30 1 மணி நேர குடும்ப நேரம், இரவு 9 மணிக்கு 30 நிமிடம். தினசரி மதிப்பீடு, நாளைய திட்டம், இரவு 10 தூக்கம். அரவிந்த் தினமும் 1 மணி நேரம் தனக்கு பிடித்த தொழில் ஐடியாவுக்காக வேலை செய்தார். 6 மாதங்களில் அவர் ஒரு சிறிய ஆன்லைன் பிசினஸ் தொடங்கினார். 2 ஆண்டுகளில் அவர் முழுமையாக தொழில் முனைவோராக மாறினார். அவரது வாழ்க்கை மாறியதற்கான முக்கிய காரணம் நேரம் கையாளும் திறமை. நேரம் அமைப்பதில் நாம் செய்யும் தவறுகள்: ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய முயற்சி செய்வது, ஆனால் நாளைக்கு பார்க்கலாம் என்ற மனோபாவம். திட்டமிடாமை, தூக்கத்துக்கு முக்கியத்துவம் தராதது, மொபைல் நோட்டிபிகேஷன்கள் மூலம் கவனம் சிதறுவது. இதுபோன்ற விஷயங்கள்தான் தவிர்க்க வேண்டும். நாம் தினமும் 24 மணி நேரத்தை பெற்றிருக்கிறோம். அது எல்லோருக்கும் சமமாகவே உள்ளது. வெற்றியாளர்கள் நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்துகிறார்கள். தோல்வி அடைவோர் அதை வீணடிக்கிறார்கள். நேரம் எனும் பொருளை வீணாக்காதீர்கள். அது மீண்டும் வந்து சேர. நேரத்தை பயன்படுத்துவதற்கு 10 பயனுள்ள வழிமுறைகள். முதலாவது, தினசரி திட்டமிடல். காலை எழுந்தவுடன் அல்லது முந்தைய இரவில் நாளின் பணிகளை எழுதிக் கொள்ளவும். இரண்டாவது, முக்கியமிக்கதை முதலில் செய்யவும். இம்பார்ட்டன்ட் வெர்சஸ் அர்ஜென்ட் என்ற முறையை பயன்படுத்தி முக்கியமான பணிகளை முதலில் முடிக்கவும். மூன்றாவது, நேரம் வீணாக்கும் பழக்கங்களை தவிர்க்கவும். சமூக ஊடகங்களில் தேவையில்லாமல் அதிக நேரம் செலவழிப்பதை கட்டுப்படுத்துங்கள். நான்காவது, பாமடோரோ டெக்னிக். 25 நிமிடம் வேலை, 5 நிமிடம் ஓய்வு. இந்த முறை கவனத்தை அதிகரிக்க உதவும். ஐந்தாவது, டு-டூ பட்டியலை பயன்படுத்தவும். நாள்தோறும் செய்ய வேண்டிய பணிகளை எழுதி செய்து முடித்தபோது குறிக்கவும். ஆறாவது, நோ என்ற சொல்லை பயப்படாமல் பயன்படுத்துங்கள். உங்கள் நேரத்தை பாதுகாக்க தேவையற்ற வேண்டுகோள்களுக்கு இல்லை சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். ஏழாவது, ஒரே நேரத்தில் ஒரு பணியில் கவனம் செலுத்துங்கள். மல்டி டாஸ்கிங் உங்களை தூண்டுகிற போதிலும் அது உங்களை திசை திருப்புகிறது. எட்டாவது, தொடர்ந்த சுய மதிப்பீடு. உங்கள் நாள் எப்படி சென்றது என்பதை தினமும் மதிப்பீடு செய்யுங்கள். ஒன்பதாவது, ஆரோக்கியமான பழக்கங்கள். நல்ல தூக்கம், உடற்பயிற்சி மற்றும் சரியான உணவு நேர மேலாண்மையை மேம்படுத்தும். 10வது, முடிவுகள் நிர்ணயம். குறிக்கோள்களை நேரத்தின் அடிப்படையில் திட்டமிடுங்கள். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லைஃப்ல நேரம் போறதே தெரியலன்னு சொல்ல மாட்டீங்க. இனி நேரம் உங்கள் கையில். லைஃப்ல சக்சஸ் தான்